வைக்கம் போராட்டத்தில் பெரியார் சிறைவாசம் அனுபவித்த ஆறுகுட்டி சிறை நினைவிடமாக மாறவுள்ளது. வரும் 26ஆம் தேதி நினைவிடத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட உள்ளது. கேரளத்தின் வைக்கம் நகரில் உள்ள மகாதேவர் கோயிலில் தாழ்த்தப்பட்டோர்களை அனுமதிக்க கோரி 1924ஆம் ஆண்டு போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தை நடத்திய தலைவர்கள் கைது செய்யப்பட்டதை அடுத்து அப்போராட்டத்தை தொடர்ந்து நடத்த வைக்கம் சென்றார் தந்தை பெரியார். வைக்கம் போராட்டத்துக்கு தலைமை தாங்கிய பெரியாரை அப்போதைய திருவிதாங்கூர் அரசு கைது செய்து படகு மூலம் ஆறுகுட்டி கிராம சிறைச்சாலைக்கு அழைத்துச் சென்றது. பெரியார் 1 மாதம் சிறை வைக்கப்பட்ட ஆறுகுட்டியில் அவருக்கு நினைவு மண்டபம் அமைக்கப்படும் என 2023இல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். இதற்காக ஆறுகுட்டியில் உள்ள 54 சென்ட் நிலத்தை வரிச் சலுகையுடன் கேரள அரசு வழங்கியுள்ளது. இதையடுத்து 4 கோடி ரூபாயில் பெரியார் நினைவு மண்டபத்துக்கு தமிழ்நாடு அமைச்சர் ஏவ வேலு, கேரள அமைச்சர் ஷாஜி செரியன் ஆகியோர் வரும் 26ஆம் தேதி அடிக்கல் நாட்டுகின்றனர். இதற்கு வைக்கம் போராட்டம் நூலை எழுதிய எழுத்தாளர் பழ அதியமான் வரவேற்பு தெரிவித்துள்ளார். நீண்ட கால கனவு நிறைவேற போகிறது என்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறது. ஐயா பெரியார் அவர்கள் கேரளத்துக்கு வைக்கத்துக்கு சென்று பல மாதங்கள் அங்கிருந்து போராடி அந்த போராட்டத்தை வெற்றி முனைக்கு அழைத்து சென்றார். இதற்கான பதிவுகள் எல்லாமே புத்தகங்களிலும் அன்றைய செய்தித்தாள்களிலும் தான் இருக்கிறது. கண்ணுக்கு தெரிகிறது மாதிரியான ஒரு பெரிய காட்சியாக எந்த ஒரு குறியீடும் இல்லாமல் இருந்த குறை இப்போது நிறைவேறுகிறது. கேரள மாநிலம் வைக்கத்தில் உள்ள தந்தை பெரியார் நினைவு மண்டபம் அண்மையில் புதுப்பிக்கப்பட்ட நிலையில் தற்போது புதிய நினைவு மண்டபம் அமைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.